Hi friends, இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பார்க்க போறோம்னா மேக்கப் பிரஷ் எப்படி க்ளீன் பண்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அஞ்சு பியூட்டி அகாடமி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். அப்புறம் ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் கண்டிப்பா மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ பாருங்க பிரஷ் எல்லாத்துலயுமே ப்ராடக்ட் எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நம்ம ஒருத்தரோட ஃபேஸ்ல இருந்து இன்னொருத்தர் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ரேஷஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிம்பிள் வரதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால ஒருத்தருக்கு யூஸ் பண்ணதை இன்னொரு கிளைண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அதுவும் கண்டிப்பாக வந்து நம்ம எந்த அளவுக்கு ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் வந்து கிளைண்ட்டும் நம்மக்கிட்ட வந்து நெக்ஸ்ட் டைம் மேக்கப்புக்கு வருவாங்க. இதால் தான் ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணதுனால தான் உங்களுக்கு வந்து எங்களுக்கு இங்கே மேக்கப் போட்டதுனால எனக்கு பிம்பிள் வந்துருச்சு இல்லை மற்ற ரேஷஸ் எதுனா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு கிளைண்ட் நம்ம மேலே கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் வந்து நம்ம அடிக்கடிக்கு ப்ரஷ்ஷை வந்து வாஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் இந்த பிளெண்டருமே பாருங்கள் எவ்வளோ வந்து ப்ராடக்ட் நிறைய ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இது வந்து நம்ம அழுக்குன்னு சொல்லக்கூடாது. நம்மளோட கன்சீலர் ஃபவுண்டேஷன் இது பவுடர் இது எல்லாமே தான் இதில் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணும் போது இன்னும் வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதனால் இதுவுமே எப்படி நம்ம வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபேஸ் வாஷ் எது வந்தாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ பெரிய ப்ரஷ்லாம் தான் இதில் நான் வாஷ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இவ்வளோ ஃபேஸ் வாஷ் எடுத்திருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கோகனட் ஆயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கோகனட் ஆயில் உங்கள்கிட்ட என்ன ஆயில் இருக்கோ அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணுறேன். வினிகர் நான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ப்ரஷ் வாஷ் பண்ணும்போது நம்ம நார்மல் வாட்டரில் யூஸ் பண்ணுறதை விட ஹாட் வாட்டரில் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு கப்பு ஊற்றுறேன். ப்ரஷ் வந்து அது ஃபுல்லாக டிப் ஆகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ ப்ரஷஸ் எல்லாமே இப்படி டிப் பண்ணி வச்சிடலாம். ப்ரஷ்ஷை வந்து ரொம்ப 1 hour 2 hours அப்படிலாம் ஊறவே விடக்கூடாது. சும்மா ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற விட்டாவே போதும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஹாட் வாட்டரில் டிப் பண்ணும் போதே இதில் இருக்கிற அழுக்கு மொத்தமே பாருங்கள் எப்படி எல்லாம் பிரிஞ்சு வருதுன்ட்டு. ஒரு 5 minutes நம்ம ஊற விட்டுடலாம். இந்த ஃபவுண்டேஷன் ப்ரஷ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் எப்படி ஆக போகுதுன்னு. நான் பெரிய ப்ரஷ் வரைக்கும் நான் இதில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குட்டி ஐஷேடோ ப்ரஷ்லாம் வந்து வேறு ஒரு இது உள்ள கப்பில் வந்து டிப் பண்ணி வைக்கிறேன். அதுவும் பாருங்கள். அதே சேம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபேஸ் வாஷ் கோகனட் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயுமே ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம்.
இப்போ இந்த மாதிரி ஐஷேடோ ப்ரஷ், ஐப்ரோ ப்ரஷ், இது எல்லா ப்ரஷ்ஷு குட்டி குட்டி ப்ரஷ் எல்லாமே இதில் நம்ம டிப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேயுமே ஐஷேடோ யூஸ் பண்ணுறதுனால நிறைய இதில் ப்ராடக்ட்லாம் ஸ்டோரேஜ் ஆகிருக்கு. இது எல்லாமே நம்ம டிப் பண்ணிக்கலாம். பிளெண்டருமே நம்ம அதே சேம் மெத்தட்லேயே பிளெண்டருமே நம்ம டிப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் பிளெண்டருமே டிப் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே பிளெண்டர் ப்ரஷ்க்கு எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. பியூட்டி பிளெண்டர் பெருசு சின்னது எல்லாமே இதிலே போட்டு டிம் பண்ணி விட்டுக்கோ. இதுவுமே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள், இந்த ப்ரஷ்ஷு வந்து நம்ம இப்படி இது பண்ணும்போது எவ்வளோ இதில் இருக்க ஃபவுண்டேஷன் எல்லாமே போயிருக்கு பாருங்கள். இதை லைட்டாக நம்ம வந்து நம்ம கைவிரல்லே தேய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துக்கலாம். இதை ப்ரஷ் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க. இப்போது எடுத்துகிட்டு நம்மளோட ஃபிங்கர்லேயே பாருங்கள், இந்த மாதிரி கோடு கோடாக இருக்குது இல்லையா, இதுலேயே வந்து இப்படி வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தேய்ச்சிக்கோங்க. இது உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே இப்படி நம்ம தேய்க்கும் போது இதில் ஸ்டோரேஜ் எதுனா இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ வாஷ் பண்ண பிறகும் இந்த ப்ரஷ் எப்படி இருக்குது பாருங்கள். அலசி பாருங்க. அதே மாதிரியே ஒன்று ஒன்றா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரஷ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது எவ்வளோ ப்ராடக்ட் அப்படியே டைட்டாக இருந்துச்சு. ஒரே இந்த இதுவு கூட ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு, அவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. இப்போ இதில் எவ்வளோ ப்ராடக்ட் ஸ்டோர் ஆகிருக்கு பாருங்கள். இதை கொஞ்சம் நல்லா அழுத்தி இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இதை ஊற வைக்கும் ப்ரஷ் ஊற வைக்கும் போது எவ்வளோ ஃபவுண்டேஷன் இதெல்லாம் நிறைய டர்ட்ஸ்லாம் இதில் வந்திருக்கு. இது நம்ம தேய்க்கும் போது பாருங்கள் இதுலேயுமே எவ்வளோ வந்திருக்கு. இப்போ வந்து ஃபுல் ப்ரஷ்மே நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம். இது இன்னொரு வாட்டி நான் இன்னொரு நல்ல ஒரு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் இது ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த குட்டி குட்டி ப்ரஷ்லாம் கூட ஐஷேடோ ப்ரஷ் எல்லாமே இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது லைட்டாக நம்ம தேய்ச்சாவே போதும், இதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஆல்ரெடி நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து அதில் டிப் பண்ணி வச்சதுனாலே அதிலே வந்துட்டுருக்கோம். சும்மா இப்படி தேய்ச்சிட்டா மட்டும் போதும். பாருங்கள்,
எவ்வளோ ஸ்டோரேஜ் பாருங்கள் எப்படி வருது. நம்ம இந்த பிளெண்டர் வாஷ் பண்ணிக்கலாம். இதுக்குமே ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி பாருங்கள் நம்ம டிப் பண்ணி வச்சதில் எவ்வளோ ப்ராடக்ட் எல்லாமே வெளியே வந்திருக்கு பாருங்கள். இதை லைட்டாக இப்படியே புசிஞ்சிட்டு இதில் டிப் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் பிங்க் கலர் இந்த பிளெண்டரு எந்த கலரில் மாறி இருக்கு பாருங்கள். இதை நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதையும் டிப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை இது பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ வருது. இதில் இன்னமும் இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி பிளெண்டருமே பாருங்கள். இதில் நல்லா டிப் பண்ணி வச்சுக்கலாம் ஹாட் வாட்டரில். இப்போது இதை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கன்னா வேறு ஏதாவது சைடில் இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி தேய்க்கும் போது வந்துடும். இப்போ பாருங்கள் இதுலேயுமே எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. செகண்ட் டைம் யூஸ் பண்ணதுலேயும் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. இதுவுமே மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம ஹாட் வாட்டரில் முக்கி இன்னொரு வாட்டி லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லா ப்ரஷ்ஷும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி பிளெண்டரை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக இப்படி தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள். தொடச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் லைட்டாக இதில் எக்ஸஸ் எதுனா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்துக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி பொறுமையாக தான் கண்டிப்பாக நம்ம பண்ணியே. இப்போ இந்த ப்ரஷ் மொத்தமே நம்ம க்ளீன் பண்ணி டோட்டலாக முடிச்சாச்சு.
நம்ம கண்டிப்பாக இவ்வளோ நேரம் டைம் எடுத்து மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு திங்ஸுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தான் நம்ம கிளைண்ட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். வந்து ப்ரஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு 2 or 3 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் ப்ரஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ப்ரஷ் வந்து கொஞ்சம் அது சன்லைட்டில் தான் நம்ம காய வைக்கணும். காய வைக்கிறது கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ப்ரஷ்லாம். அதனால் நீங்கள் வந்து 2 or 3 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த க்ளீனப் எல்லாமே முடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம மேக்கப் போகும்போது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அவங்களுக்கு போயிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அஞ்சு பியூட்டி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு நான் எந்த வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு உடனே உங்களை வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவுமே நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.